இழிவரு நோயிற் சாவார் ஊக்கமொன்றறிய மாட்டார். கழிவுறு மக்களெல்லாம் இகழ்ந்திடக் கடையில் நிற்பார். இழிவரு வாழ்க்கை தேரார் கனவிலும் இன்பம் காணார். அழிவுறு பெருமை நல்கும் அன்னை நின் அருள் பெறாதார். ஒழிவரு நோயில் சாவார் ஊக்கமொன்றறிய மாட்டார். கழிவுறு மாக்கள் எல்லாம் இகழ்ந்திட கடையில் நிற்பார். இழிவரு வாழ்க்கை தேரார் கனவிலும் இன்பம் காணார். அழிவரு பெருமை நல்கும் அன்னை நின் அருள் பெறாதார். கோபத்தை வெளிப்படுத்துகிற இந்த பாரதியாரோட வரிகளோட விளக்கத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாகவி பாரதியாரோட சொற்கள் சக்தி வாய்ந்த முறையில நமக்குள்ள இறங்கும். வாழ்க்கையில நாம உயரவும் மத்தவங்களை உயர்த்தவும் நமக்கு வலிமையான மனம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அத எப்படிப்பட்ட சொற்களால சொல்றார் பாருங்க. மத்தவங்களுக்கு பயனில்லாத சாதாரண மனிதர்களுடைய இயல்புகள் இப்படி இருக்கும்னு ஒரு பட்டியலிடுறார். அந்த பட்டியலுக்கு அவரு தேர்வு செய்த சொற்கள்லயே ஒரு உணர்ச்சி கவிஞனின் சினம் வெளிப்படுது. அழிவில்லாத பெருமையை தரக்கூடியது ஒரு அன்னையின் அருள். அந்த அருளை பெறாதவர்களான இவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்வாங்க தெரியுமா? எதையுமே செய்யாம வெட்டியா இருந்து தீராத நோயில விழுந்து இறப்பாங்க. ஊக்கம் அப்படின்னு ஒண்ணு இருப்பதே அவங்களுக்கு தெரியாது. பெரிய ஆட்களெல்லாம் புகழும்படி வாழும் வாழ்க்கை இருக்கும்போதும் இவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு சாதாரண ஆள் கூட கேலி பேசும் விதத்துல எதுலயும் கடைசியா நிப்பாங்க. நல்ல உயர்ந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுக்காம எளிதா வாழலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு இழிவான வாழ்க்கைய தேர்ந்தெடுப்பாங்க. எளிதா வாழ்வாங்களே தவிர அதன் மூலம் கனவிலும் கூட ஒரு மகிழ்ச்சிய பார்க்க மாட்டாங்க. இப்படி கோபத்தோடு எடுத்து சொல்கிறார் மகாகவி பாரதியார்.